ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நடிகை மகேஸ்வரி இவங்க வந்து பிறந்தது சென்னையில். இவங்க வந்து நடிகை ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொந்த அக்கா பொண்ணு. இவங்க வந்து முதல்ல அறிமுகமான படம் அப்படின்னா கருத்தம்மா படம். அந்த படம் நடிக்கும்போது இவங்களுக்கு 16 வயசு தான் இருக்குது. அதுக்கப்புறமா இவங்க தெலுங்குல போயிட்டாங்க. அங்கே நடித்து நிறைய ஹிட் படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் தமிழுக்கு வந்து அஜித் கூட நேசம் உல்லாசம் அப்படின்ற தொடர்ந்து 2 படங்களும் நடிச்சிருக்காங்க. இடைக்கு கொஞ்சம் படங்கள் டிலே ஆனனால தான் தொடர்ந்து அஜித் கூட நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து 2 படம் நடிச்சனாலும் என்னதோ இவங்களுக்கு அஜித் மேலே ஒரு க்ரஷ் வந்திருக்கு. இதை பற்றி அஜித்துக்கிட்ட இவங்க பல முறை பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக படத்தை முடிச்சுட்டு சொல்லும்போது அஜித் வந்து மகேஸ்வரி அவங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ என்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு தான் அவங்களுக்கு மனசே உடைஞ்சு போயிட்டு. நடிகை மகேஸ்வரி தமிழில் 10 படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. இவங்க லாஸ்ட்டாக நடித்த படம் தான் அதே மனிதன். இந்த படத்தில் வந்து லிவிங்ஸ்டன் கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதனாலேயான்னு என்னவான்னு தெரியலை. அதுக்கப்புறமா இவங்க மார்க்கெட் அப்படியே குறைஞ்சிட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து நடிக்க மட்டும் கிடையாது, ஒரு ஃபேஷன் டிசைனர். இவங்க நடித்த எல்லா படத்துலேயும் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் இவங்களே தான் ரெடி பண்ணதான் சொந்தமாக. அதுக்கப்புறமா இவங்க கல்யாணம் பண்ணதும் ஒரு வெயிட்டான ஆளை தானே. சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. திருமணத்துக்கு பிறகு மை நேம் இஸ் மங்கம்மா, அதே கண்கள், சௌந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.